செல்வ பெருந்தைக்கு எதிராக யாரும் வாய் திறக்க மாட்டார்கள். உள்ளபடியே சொல்கிறேன், நம்ம வீட்டில் மலத்தை ஊற்றிட போகிறான்ற பயம் இருக்குல்ல. திறந்தவெளி பூங்காவாக இருக்க வேண்டிய இடத்தில் சமாதி இருக்குது. சமாதியை நாங்களே அகற்றுகிறோம். ஆனால் சேர் பாபு கேட்டால் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டு போடுறது என்ன இருக்குது? செல்வ பெருந்தை எல்லாம் செஞ்சு தராருல உங்களுக்கு. நீங்களாம் முடிக்கிற மாதிரி 30/4/2025 அதே வேகத்தில் வழக்கு என்ன நடக்கிறதுன்றது ரெகுலர் அப்டேட் வரும், சொல்கிறேன். சார், மூப்பனார் சமாதி குறித்து நாம் தொடர்ந்து பேசணும். அது பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய லாபி, அந்த நிலத்தை, காங்கிரஸ் சொந்தமான நிலத்தை வந்து விற்க வந்து ஒரு குழு அமைச்சு, சொத்து பாதுகாப்பு குழு அமைச்சு, எப்படி சொத்து பாதுகாப்பு குழு வச்சு அந்த சொத்தை ஆட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வந்து உருவாக்கியுள்ளது. அதோட அப்டேட் ஏதாவது இருக்கா? இருக்கிறது சொல்கிறேன். நிறைய அப்டேட் இருக்குது. அந்த நம்ம செய்தி போட புதிய புதிய தகவல்கள் இது குறித்து வந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஒரிஜினலாக ஸ்கை ஹை பில்டர்ஸ் அண்ட் ஹீரால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு 2 நிறுவனங்கள் தான் 1996 ஒப்பந்தம் போட்டன என்று சொன்னேன். அதற்கு பிறகு சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு 18/1/99 அன்று ப்ளூ பேர்ல் டெவலப்பர்ஸ் என்ற புதிய நிறுவனம் ஒன்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது. அது எதற்கென்றால், மெஸ்ஸர்ஸ் ஸ்கை ஹை பில்டர்ஸ் மற்றும் ஹீரால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக ப்ளூ பேர்ல் டெவலப்மெண்ட்ஸ் நிறுவனம் அந்த இடத்திற்கு வருகிறது. ப்ளூ பேர்ல்ஸ் நிறுவனம் சார்பாகத்தான் இதெல்லாம், இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கும். அந்த ஏற்கனவே சொன்னதில் அதில் சேஞ்ச் இல்லை. அந்த 40% டெவலப்பருக்கு, 60% தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு, அண்டு 3 கோடியை அந்த ஜாயிண்ட் டெவலப்பர்ஸ் வந்து 2 செக்கில், கர்நாடகா பேங்க் செக் ஒன்று, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிந்தாதிரி பிரான்ச் செக் ஒன்று, இந்த 2 செக்கை வந்து கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இவர்கள் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு இருந்த கடனை அடைத்து விட்டது. சிஎம்டிஏக்கு பிளான் அப்ரூவலுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. டபுள் பேஸ்மெண்ட் ப்ளஸ் கிரவுண்ட் ப்ளஸ் 16 அப்பர் ஃப்ளோர்ஸ், 16 மாடி, 2 டபுள் பேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தரைத்தளம், அதுக்கு மேலே 16 மாடி, மொத்தம் 12,68,500 சதுர அடி. காங்கிரஸ் ட்ரஸ்ட்டுக்கென்று 7 மாடிகள், 1,46,000 சதுர அடி காங்கிரஸ் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும். ட்ரஸ்ட் ஆஃபீஸு, ஒரு பொதுவான நுழைவு இடம், மல்டி லெவல் கார் பார்க்கு, இந்த டபுள் பேஸ்மெண்ட் ப்ளஸ் கிரவுண்ட் ப்ளஸ் 6 ஃப்ளோர்ஸ் இன் அன் ஏரியா ஆஃப் பார்க்கிங் மட்டும் 1,94,000 சதுர அடியில் பார்க்கிங்கு. இது போக 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸு வெறும் குடியிருப்பு பகுதி. இது அப்போ போட்ட பிளானு. இப்போது டிஎல்எஃப் வந்த உடனே டிஎல்எஃப் இந்த பிளானை அப்ரூவ் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தோணலை. அப்புறம் 10% அந்த மொத்த இடத்துல 10% சென்னை மாநகராட்சிக்கு கொடுக்க வேண்டும். இதில் தான் சிக்கல் ஏற்பட்டு அப்படியே நிற்கிது. 10%னா மொத்தம் 18 கிரவுண்டு. இந்த 18 அது அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியும்ல? தெரியும். நீங்கள் வந்து திறந்த வெளி நிலம் கட்டுறீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பூங்காவோ இல்லை திறந்த ஒரு நிலையமோ வச்சிருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தா அது வந்து மேண்டட்டரி. அது பொதுவாக இப்போ சன் டிவி ஆஃபீஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், அங்கேயும் பூங்கா அமைச்சிருக்காங்க. அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, பொதுமக்கள்லாம் நுழைய முடியாது. அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணால் அவங்க பண்ணிக்கலாம். இல்லை மாநகராட்சி, ஆனால் பொதுமக்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அறிவாலயத்துக்கு முன்னாடி ஒரு பார்க் இருக்குது, அதில் பொதுமக்களுக்கு ஆக்சஸ் இருக்குது இல்லை சார்? இதை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த பார்க்கை உடுன்னு பொதுமக்களை போக வச்சாங்க. ஸோ இது நடந்து கொண்டு இருக்குது. இப்போது இந்த அதான் சார், அந்த நகராட்சிக்கு 1.2 மில்லியன் சதுர அடி வணிக வளாகம் என்பது தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய வணிக வளாகம். 1.2 மில்லியன் சதுர அடி வணிக வளாகம் என்பது தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய வணிக வளாகம். ஓப்பன் ஸ்பேஸுக்கு 10% இதை கிஃப்ட் கொடுக்கணும். இப்போது எ மெமோரியல், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த பில்டர் தட் சின்ஸ் ஆர் செலக்டட், எ மெமோரியல் இன் ஹானர் ஆஃப் லேட் ஜி.கே. மூப்பனார் இன் த ஏரியா இயர்மார்க்டு ஃபார் பாரத் சென்டர் as well as block for trust office behind காமராஜர் மெமோரியல் ஹால் would not now be possible. பேக் என்ட்ரன்ஸு மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாரத் சென்டர், இது ரெண்டுமே பின்னாடி இந்த மூப்பனார் அவர்களின் சமாதி இருப்பதால் செயல்படுத்த முடியாது. இதனால் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களே அந்த பில்டரு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த ஸ்டேஜில் இது நிற்கிது. இப்போது இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோடைக்கால அமர்வில் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரான ப்ளூ பேர்ல் நிறுவனம் சார்பாக, ப்ளூ பேர்ல் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக
ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷன், ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நார்மலாக கோடை விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன் இந்த கோடைக்கால அமர்வில் அவசரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் மனுதாரர் சார்பில் ப்ளூ பேர்ல் டெவலப்மெண்ட்ஸு வழக்கு தாக்கல் செய்திருக்குது. ரெஸ்பாண்டன்ட் யாருன்ட்டு இதில் எதிர்மனுதாரர்கள் என்று யார் பெயர் வருகிறது என்று பார்த்தால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 1, 2 சுதர்சன நாச்சியப்பன் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் எம்பி, 3 கே. செல்வ பெருந்தகை, 4 ஆர். நாராயணன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பேர்ல் நிறுவனம் இருக்குல்ல, அதன் சார்பில் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளவர் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரின் மகனான PS ராமனின் மகனான திரு கௌதம் ராமன். அவர் எப்படி வராது? அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் தானே. இதெல்லாம் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து செட்டிங்கன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? திரு PS ராமனோட மகன் திரு கௌதம் ராமன் அவர்கள் மனுதாரர் சார்பில் வந்திருக்கிறார். என்னென்னா குயிக்காக அந்த கேட்ட ரிலீஃபை கிடைக்கிறதுக்கு. இது ஆன் பேப்பர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேர்ல் நிறுவனம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிராக வழக்கு தொடுப்பது போல் தோன்றும். அந்த வழக்கு சம்மந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் விரைவில் நமக்கு வந்துவிடும். இந்த டெவலப்மெண்ட் இது என்னென்னா, இது கோடைக்கால அமர்வில் இவ்வளவு அவசரமாக ஏன் இது வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். கடந்த முறை இது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மாலதி இந்த ₹1 வாடகை வாங்குறதுக்கு நீங்கள் இந்த அவசரத்தை காட்டியிருக்கலாமேன்னு சொன்னாங்க. கோடைக்கால அமர்வில் இதை லிஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னா இந்த அவசரத்தை நீங்கள் அதில் காட்டியிருக்கலாம். ஸோ இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக அந்த கார்ப்பரேஷனுக்கு 10 கிரவுண்டு கொடுக்கணும்ல, அந்த 10 கிரவுண்டு நான் இப்போது ஊகிக்கிறேன் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். 18 கிரவுண்டு கொடுக்கணும்ல கார்ப்பரேஷனுக்கு, அந்த 18 கிரவுண்டு தான் மூப்பனார் சமாதி என்று இவர்கள் செய்ய போகிறார்கள் என்று தோன்றுகிறது. புரியுதுங்களா? இப்போ ப்ளூ பேர்ல் நிறுவனம் நீதிமன்றத்தில் போய் கேட்கலாம், சார் எங்களுக்கு 96 போட்டு அக்ரிமெண்ட் படி இவ்வளோ லேண்டு கொடுக்கணும், அந்த லேண்டை எங்கிட்ட கொடுத்துருந்தோம்னா அந்த டேட்லேயே நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், 99 நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன், எனக்கு 181 கிரவுண்டு வரணும், நான் அதுலேருந்து 18 கிரவுண்டு கொடுத்துட்டு போகிறேன் கார்ப்பரேஷனுக்கு. இவங்க பார்த்தா அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு சமாதி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு சிக்கல், வணிக வளாகத்துக்கு எக்ஸிட் எங்கே வைக்கிறது? நான் இன்னொன்று அந்த பிளான் படி பார்த்தா பாரத் சென்டர்னு ஒன்று கட்டணும், அங்கே நிற்கிது, அதை எடுக்க மாட்டேறாங்க. அப்போது கார்ப்பரேஷனுக்கு எப்படி இருந்தாலும் இவங்க கொடுக்கணும்ல 18 கிரவுண்டு, அந்த 18 கிரவுண்டை கொடுக்க சொல்லுங்கள் சார். இதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ நீதிமன்றமே சொல்லிவிட்டதே, இப்படி சொல்லலாம்ல. காங்கிரஸ் கட்சி சொன்னால் ஐயா மூப்பனாரின் சமாதியை அகற்றுகிறார்கள் என்று சொல்வீர்கள். இது நான் ஊகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் பேப்பர்ஸ் கைக்கு வரல. இவங்க இன்னொன்று எல்லாம் சமாதானமாக தானே இருக்காங்க. இவங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போனால்? கோர்ட்டுக்கு போனது என்ன இருக்குது? செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு தராருல உங்களுக்கு, லீகலாக முடிக்கிற மாதிரி. இப்போ கோர்ட்டே ஆல் ரைட் அந்த 18 கிரவுண்டை கார்ப்பரேஷன் அதை எடுத்துக்கொள்ளட்டுமே. கார்ப்பரேஷன் அப்போ அந்த சமாதி என்ன பண்ணும்? அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி அது ரூலா? அங்கே எந்த கட்டிடமும் இல்லை கட்டிடம் இருக்கக்கூடாது, திறந்த வெளி பூங்காவாக இருக்கணும். இப்போது 18 கிரவுண்டுன்னு ஒதுக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோம். கார்ப்பரேஷன் போய் திறந்த வெளி பூங்காவாக இருக்க வேண்டிய இடத்தில் சமாதி இருக்குது, சமாதியை நாங்களே அகற்றுகிறோம். ஆனால் சேகர் பாபுட்ட கேட்டால் செஞ்சு கொடுக்க மாட்டாரா? விதி அப்படி தான் சொல்லுது. நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க விதியை. எப்படி இருக்கணும்? திறந்த வெளி பூங்காவா? திறந்த வெளி பூங்கா இருக்கணும். திறந்த வெளி பூங்காவில் போய் இந்த இது மாட்டிக்கிச்சு, பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஸோ தொடர்ந்து நமக்கு விவரங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் நல்ல இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு ஏப்ரல் 1 வாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. சொத்து பாதுகாப்பு கூட என்னைக்கு போட்டாங்க? ஏப்ரல் மாதம் 30/4/2025. அதே வேகத்தில் வழக்கு என்ன நடக்கிறதுன்றது ரெகுலர் அப்டேட் வரும், சொல்கிறேன். சரிங்க சார். இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இது என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக? இது சம்மந்தமாக இன்னும் அஃபிஷியல் ரியாக்ஷன் எதுவும் வரவில்லை. பட் they've gone to a different party. ஆல் செட் அண்ட் டன் இது காங்கிரஸ் பார்ட்டியோட சொத்து தானே. ஐயா மூப்பனாரோட சமாதி இருக்குது, அது காங்கிரஸ் கட்சி சொத்து தானே. இப்படி என்ன கிளைம் பண்ணுவீங்க? இது சிதம்பரம் காது சிதம்பரம் உடன்படாத அவங்க மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? அதனால தான் சொத்து பாதுகாப்பு கூடல அவங்க பேரை போடல. அது பதிலாக தான் மாணிக் தாக்கூர் போட்டாங்கல்ல. என்ன பண்ணிட முடியும் கார்த்தி சிதம்பரம் மட்டும்? டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது டெல்லியோட. யார் கூட இருக்குது? சிதம்பரத்துக்கும் இருக்குது. சிதம்பரத்துக்கு யார் கூட இருக்குது சொல்லுப்பா? சோனியா கூட இருக்குது. சோனியா பெரிய அஃபேர்ஸில் தலையிடுறது இல்லை. ராகுல் கூட இருக்குது. எது வந்தாலும் பார்ட்டி பிரசிடென்ட்டை பேசுன்னுவார். பார்ட்டி பிரசிடென்ட்டை பேசினா என்ன ஆகும்? தலித் விரோதின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கல மாட்டாங்களா? ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ராஜாவுட் செட்டியார் அப்போது ஒரு தலித் அதிகாரத்துக்கு வர்றது பிடிக்காம
ஒரு தலித்துகளோட நடவடிக்கைக்கு எதிராக இந்த செட்டிநாட்டு சீமான் இப்படி பேசுகிறார்னு செல்லுப்பிறந்து போய் பஞ்சாயத்து வைப்பாரா வைக்க மாட்டாரா கார்கேட்டை? இன்னொன்று, கார்கே இன்வால்மெண்ட்டில் தான் இது நடக்குதுன்றது சிதம்பரத்துக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது வெளியில் கார்கேவோட ரோல் என்ன. இதை போய் ராகுல் காந்திக்கிட்டே சொன்னால் கூட என்ன செய்து விடுவார் ராகுல் காந்தி அப்படின்றது சிதம்பரத்துக்கு தெரியாதா? டு டெல் த பிரசிடென்ட்னு வர இல்லையா? பிரசிடென்ட்கிட்ட போய் செல்வம் என்ன சொல்லுவார்? நான் என்னைக்கு டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக வந்தேன்னா அப்போலேருந்தே இவர் என்னை அகற்றிட்டு அவர் மகனை போகணுன்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காருன்னு சொல்லுவார். நான் பேசுகிறதுக்கு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? யோ, இந்த கழிவுநீர் வாகனத்தில் ஊழல் இருக்குன்னு சொன்னால் இவருக்கு வேண்டி ஒருத்தர் சசியை பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சொன்னாரா? அப்போ இவர் சிதம்பரத்துக்கு சொல்லுவாரா மாட்டாரா? அதை சொல்லுவார். எப்படியாவது அவர் மகனை டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக என்னை அகற்றிட்டு கொண்டு வரணுன்றாங்க. ஒரு தலித்தை அகற்றிட்டு ஒரு செட்டியாரை உட்கார வைக்கணும்னு பார்க்குறாங்க. பார்த்துக்கு நடக்குமா நடக்காது? அது யார் பேசுவா சொல்லு? செல்வப்பெருந்தைக்கு எதிராக யாரும் வாய் திறக்க மாட்டார்கள். உள்ளபடியே சொல்கிறேன், நம்ம வீட்டில் மலத்தை ஊற்றிட போகிறான்ற பயர்கள் இருக்கும். இவன் இதை தான் பண்ணுவான். யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மாற்று தலித் அல்லாதோர் அத்தனை பேருக்கும் இந்த பயம், நம்மளை தலித் வருதுன்னு சொல்லிட்டு போகிறான்ற அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தின் காரணமாக என்னிடம் தகவலை கொடுத்து கொடு, நீ பேசுங்க. சரிங்க சார். இந்த அரசியல் அரங்கில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். தொடர்ந்து நம்ம பேசலாம் அரசியல் அரங்கில். ரொம்ப நன்றி உங்க கருத்து. நன்றிம்மா.